23 டைப் பண்ணணும். அப்ப இதுல ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க என்ன செய்யணும்? இப்போ உங்களுக்கு ப்ரொசீஜர் கேட்பேன். என்ன மாதிரி நாங்க இதை இந்த கணிக்கருவியில வந்து நாங்க எப்படி இதை ஸ்டார்ட் பண்ணி எப்படி முடிப்போம் என்ற மாதிரி கேள்வி வந்து கேட்பேன். அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன ஸ்டார்ட் பண்ணணும்? ஃபர்ஸ்ட் ஒன் பண்ணு. ஒன் ஒன் பட்டன் கட்டாயம். சுவிட்ச் ஆன் பண்ணாம நீங்க ஒர்க் பண்ணிடலாம். அது ஒன் பட்டன். அதுக்கப்புறம் வந்து நாங்க என்ன செய்யணும்? டைப் பண்ணணும் 23. ரைட். 23 டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன செய்யணும்? 23 டைப் பண்ணிட்டு அஞ்சால பெருக்கணும். அஞ்சால பெருக்கணுமா? 23 அஞ்சால பெருக்கினா 23 தர 5. பெருக்கல் அடையாளம் போடு. இல்ல இல்ல இல்ல, இல்ல. பெருக்கல் அடையாளம் போட்டா 23 தர 5. இது 23 ஐந்தாம் அடுக்கு. அப்ப இங்க பாத்தீங்கன்னா உங்களோட கணிகருவியில வந்து பாருங்க. உங்களோட கால்குலேட்டர்ல வந்து நான் பொறுங்க வரேன். Right. பொறுங்க வரேன். ஸ்கிரீன் தெரியுதா இப்ப? சயின்டிபிக் கால்குலேட்டர் எங்களுக்கு தெரியுது. உங்களுக்கு தெரியுதா? தெரியுதா? இதா தெரியுதா? ஓம் சார். ஓ. அப்ப இப்ப பாருங்க. இதுல வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்க இப்ப நான் சொன்னா 25 கணம் அஞ்சாம் அடுக்கு 25 ஐந்தாம் அடுக்கு டைப் பண்ணணும்டா ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்டா? ஒன் பண்ணணும். ரைட். இங்க இதுல ஒன் பட்டன் இதுல இல்ல. பட் ஆனா உண்மையா வந்து ஒன் பட்டன் இருக்கு. ரைட். உண்மையான சயின்டிபிக் கால்குலேட்டர்ல இதுல ஒன்னுன்ற ஆப்ஷன் தேவையில்லையே. இதுல வந்து இது ஆன்லைன் கால்குலேட்டர்ல. ஸோ ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நாங்க ஒன் பட்டனை அமுக்கணும். ரைட். ஒன் பட்டனை அமுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்க டைப் பண்ணணும் 25. 25 டைப் பண்ணிட்டு இப்ப இது வந்து எத்தனை ஐந்தாம் அடுக்கு தானே. இப்ப ஐந்தாம் அடுக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸ் இந்த y என்ற இதை வந்து நாங்க டைப் பண்ணிடலாம். ரைட். அல்லது எக்ஸ் இந்த என் என்ற மாதிரி நாங்க சொல்லுவோம். அது எக்ஸ் இந்த என் ஓ எக்ஸ் இந்த y அண்டா எத்தனையாமோ அடுக்கு. இப்ப எக்ஸ்ன்றது எங்களுக்கு 25. அது எண்ணாம் அடுக்கு. அப்ப எத்தனை என் போட்டுட்டு அதுல வந்து இப்ப நாங்க நீ அடுக்கு டைப் பண்ணணும். அப்ப எத்தனை அடுக்கு இதுல டைப் பண்ணணும்? 5. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? சமன் என்ற ஈக்குவேஷனை அடிக்கணும். ஈக்குவலாக அடித்தோம்னா எங்களுக்கு விட வந்து வேறு. இப்போ விட வந்து எங்களுக்கு நான் இப்போ ஆன்சரை கொடுத்தாலும் சரி வந்து ஆன்சர் கொடுக்கணும். இதுக்கு வந்து நீங்கள் கணிகருவியில் செய்கையை இதை சொல்லலாம். இது இந்த ஆன்சரை வந்து நீங்கள் கொடுக்கணும். ஆனால் இது நான் ஆக பெருசாக தந்திருக்காலும் உங்களுக்கு நீங்கள் ஆன்சர் கொடுக்க தேவையில்லை. அது வந்து அவங்க கேள்விகளை வந்து சின்ன கேள்வியாக வந்து கேட்பாங்க. ரைட். இது வந்து 25 ஐந்தாம் அடுக்கு. இதை எழுதி வச்சுக்கொள்ளுங்க. இப்ப 10 வர்க்கம் டைப் பண்ணணும். சரி, வர்க்க மூலம் 10 வர்க்க மூலம் டைப் பண்ணணும்னா என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்டுக்கு ஒன் பண்ணணும். அப்புறம் 10 டைப் பண்ணணும். அப்புறம் என்ன செய்யணும்? இங்க பாருங்க வர்க்க மூலம் என்ற ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கு. வர்க்க மூலம் என்ற ஆப்ஷன் இருக்குன்னு நாங்க என்ன செய்யலாம்? வர்க்க மூலத்தை டைப் பண்ணி நம்ம வர்க்க மூலம் எக்ஸ் டைப் பண்ணா எங்களுக்கு ஆன்சர் வரும். எவ்வளவு? 100 வைப்பாங்க. 100. அப்ப 100 ஆன்சர் எவ்வளவு வரும்? 10 ஈக்குவல் போடணும். இதுல ஈக்குவல் போடணும். அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு ஆன்சர் வரும் 10 வரும். இப்ப சொல்லுங்க.
32 உள்ள இதுக்குள்ள 5. இது எப்படி செய்யறது? 32 இந்த Sir, ஒன்றின் கீழ் 5 எடுக்கு, அதாவது வந்து 32 உள்ளுக்கு 5 இருக்கு. அப்ப என்ன செய்யணும் இதுக்கு? sir, சொல்லுங்க. அந்த அந்த வர்க்கமூலம் முதல் டைப் பண்ணிட்டு தான் பிறகு 10 அடிக்கணும். அதுவும் கூட நார்மல் கால்குலேட்டர்ல, ரைட்? அதாவது வந்து நீங்க நார்மலா கால்குலேட் பண்றதுல கால்குலேட்டர்ல வந்து நீங்க கட்டாயம் வந்து வர்க்கமூலத்தை முன்னுக்கு டைப் பண்ணிட்டு தான் பண்ணணும். ஆனா நார்மல் சயின்டிபிக் கால்குலேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா, உங்கள்ட்ட வந்து இப்ப என்ன சொல்றது, சயின்டிபிக் கால்குலேட்டர் இருந்துச்சுன்னா அதுக்கு வந்து நீங்க வர்க்கமூலத்தை வந்து நீங்க டைரக்டா டைப் பண்ணீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா வரும். நீங்க இப்ப உங்கள்ட்ட ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ உங்கள்ட்ட ஒரு ஐபோன் இருந்துச்சுன்னா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஐபோன்ல இருக்க கால்குலேட்டர் வந்து இட்ஸ் லுக் லைக் சயின்டிபிக் கால்குலேட்டர் தான். ஸோ அப்போ அது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இப்போ நார்மல் எங்கள்ட்ட இருக்கிற அந்த கடையில பாவிக்கிற கால்குலேட்டர்ஸ் இருக்குதானே, சும்மா நார்மலா சின்ன கால்குலேட்டர்ஸ் நாங்கள் கையில வச்சிருப்போம் தானே, அதுல வந்து பாத்தீங்கன்னா நீங்க கட்டாயம் வர்க்கமூலத்தை டைப் பண்ணிட்டு தான் அதுக்குள்ள நம்பர் அடிக்கணும். ஆனா சயின்டிபிக் கால்குலேட்டர்ல அப்படி இல்லை, ரைட்? இப்போ பாருங்க, உங்களுக்கு ஸ்கிரீன் தெரியுதா? இதுல இந்த கால்குலேட்டர் தெரியுதா? ஆம் sir. கால்குலேட்டர் நம்பர் தெரியுதா? பாருங்க, இப்ப இதுல வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நான் 100 டைப் பண்ணுவேன், ரைட்? அப்போ 100 டைப் பண்ணிட்டு, ரைட், 100 டைப் பண்ணிட்டேன். இப்போ 100 டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் என்ன செய்யணும்னா, இங்க இதுல பாருங்க எனக்கு ஒரு இந்த லைன்ல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த வர்க்கமூல ஆப்ஷன் வந்து இருக்கு, ரைட்? இந்த லைன்ல வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு வர்க்கமூல ஆப்ஷன் வந்து இருக்கும். அப்ப நான் அந்த வர்க்கமூல ஆப்ஷனை வந்து நான் இப்போ கொடுப்பேன். வர்க்கமூல ஆப்ஷன் கொடுத்தேன், அதாவது வர்க்கமூலத்துக்கு 2 இருக்க மாதிரி பாருங்க. இப்போ ஆட்டோ வந்து எனக்கு 100க்கு வர்க்கமூலம் வந்துச்சு. இப்போ நான் ஈக்குவலை கொடுத்தேன்டா எனக்கு 10 வரும், ரைட்? இது கைண்ட் ஆஃப் சயின்டிஃபிக் கால்குலேட்டர். ஸோ அதனால எங்களுக்கு இந்த மாதிரி செய்யலாம். இப்போ நார்மல் கால்குலேட்டர் உங்கள்கிட்ட கையில் இப்போ வீட்டில் இருக்கிற கால்குலேட்டர், நார்மல் அந்த கடவுளியை பாவிக்கிற கால்குலேட்டர்னா அந்த மாதிரி செய்ய இயலாது. ஆனால் நீங்கள் எக்ஸாமில் வந்து நீங்கள் இந்த மாதிரி தான் எழுதணும், ரைட்? ஓகே. இப்போ பாருங்க, இதுக்கு நாம என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட்டுக்கு 1 பண்ணணும், அப்புறம் 32 டைப் பண்ணணும், அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? என்னத்தை டைப் பண்ணணும்? இங்க பாருங்க, இங்க இதுக்குள்ள ஒன்று இருக்கு பாருங்க, இந்த இடம் ஒன்று இருக்கு பாருங்க. என்னது இது? இது வந்து y உள்ளுக்கு இருக்கு, x உள்ளுக்குள்ள இருக்குன்றது அர்த்தம். அதாவது வந்து நார்மலா நீங்க மேத்ஸ்ல செய்யல, அதாவது எக்ஸாம் கோட்ல செய்யல, இதுக்குள்ள yக்கு பதிலா n போடுவீங்க, ரைட்? இப்போ n உள்ளுக்கு இருக்கு, x இங்க இருக்கு. அப்ப நாங்க அந்த குறியீட்டை வந்து டைப் பண்ணணும். இப்போ n உள்ளுக்கு இருக்கு, x இங்க இருக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா எண்ணுக்குரிய இதை வந்து அடுத்தது டைப் பண்ணணும் நாம. அப்ப எண்ணுக்குரிய இதை வந்து இதுல டைப் பண்ணணும்னா n வந்து என்னது? 5. ஏன் ஏற்கனவே எக்ஸ்ன்றது 32, இதான் 32. இப்ப என்ன நாங்க டைப் பண்ணணும்? n வந்து எங்களுக்கு 5. அப்ப ஈக்குவல் சைன் போட்டு அடுத்த ஈக்குவல் சைன் போடுவோம். அப்ப ஆன்சர் எவ்வளவு வரும்? 2 வரும். எழுதிக் கொள்ளுங்க. சில நேரம் வந்து சில இது கால்குலேட்டர்ல வந்து நாம அதை ஆக்டிவ் பண்றதுக்கு வந்து ஷிஃப்ட் கீயை பயன்படுத்துவோம், ரைட்? ஷிஃப்ட் என்ற கீ ஒன்று இருக்கும், ரைட்? அதாவது எங்களோட சயின்டிபிக் கால்குலேட்டர்ல வந்து ஷிஃப்ட் என்ற கீ இருக்கும். ஸோ நாம அது அந்த
என்ன ஆக்டிவேட் பண்றதுக்கு வந்து எக்ஸின் என்ன அடுக்குன்றது நாங்க ஆக்டிவேட் பண்றதுக்கு வந்து ஷிஃப்ட் கீயை பயன்படுத்துறதுக்கு பயன்படுத்துவோம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த அதுகள் அதாவது வந்து எங்களோட சயின்டிபிக் கால்குலேட்டர் ஒன்று எடுத்தீங்கன்னா ஒரு மஞ்சள் கலர்ல போட்ட நம்பர்ஸ் இருக்கும். இந்த கையில இப்ப சயின்டிபிக் கால்குலேட்டர் இல்ல. நான் நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு காட்டுறேன். நான் என்னோட இடத்துக்கு போனேன், இப்ப வெளியே இருக்கிறேன். ஸோ என்னோட இடத்துக்கு நான் போனோன்னா உங்களுக்கு நான் எந்த சயின்டிபிக் கால்குலேட்டரை காட்டுறேன். ஸோ அதுல பாத்தீங்கன்னா எப்படி இருக்குமெண்டா அந்த ஷிஃப்ட் கீ ஒன்று ஒன்று இருக்கும். இல்லாட்டி நான் இப்ப உங்களுக்கு கூகுள்ல சர்ச் பண்ணி காட்டுறேன் பாருங்க. இது ஒரு கைண்ட் ஆஃப் சயின்டிபிக் கால்குலேட்டர். இதுல பாருங்க எங்களுக்கு தெரியும் நாங்க இப்ப வர்க்கமூலம் அடிக்கணும்னா அந்த வர்க்கமூலத்துக்கு முன்னுக்கு வந்து இப்ப ஷிஃப்ட் கீ எங்கெங்க பாவிக்கணும் என்றது வந்து எங்களுக்கு தெரியணும்ன்றதுக்காக ஷிஃப்ட் கீயை பாருங்க மஞ்சள் கலர்ல எழுதி இருக்கு. அப்ப இங்க மஞ்சள் கலர்ல இருக்கிற லெட்டர் எல்லாத்துக்கும் நாங்க ஷிஃப்ட் கீ யூஸ் பண்ணணும். அப்ப இங்க பாருங்க இதுக்குள்ள மஞ்சள் கலர் இருக்கு. என்னத்துக்கு இப்படி உள்ளுக்குள்ள எண் இருக்கிற இதுக்கு வந்து மஞ்சள் கலர் இருக்கு. வெளியில சும்மா நார்மலா வர்க்கமூலம் இருந்துச்சுன்னா வெள்ளை கலர்ல இருக்கு. அதுக்கு ஷிஃப்ட் பாவிக்க தேவையில்லை. மஞ்சள் கலர்ல இருக்கு பாருங்க, ஷிஃப்ட் பாவிக்கணும். இங்க எக்ஸின் கனம் மூலம் பாவிக்கிறதுக்கு வந்து ஷிஃப்ட் கீ இருக்கு. அதே மாதிரி இந்த 10 எண்ணாம அடுக்கு அதுகளுக்கு எல்லாம் வந்து ஷிஃப்ட் கீ இருக்கு. ஸோ அந்த ஷிஃப்ட் கீ அமர்த்தினா இந்த மஞ்சள் கலர்ல இருக்கிற கமாண்ட்ஸ் எல்லாம் வந்து எங்களுக்கு வேலை செய்யும். ரைட், மஞ்சள் கலர்ல இருக்கிற கமாண்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு வேலை செய்யும். இதுல ஒன்னுன்ற பட்டன் இங்க இருக்கு. ஏசி என்ற பட்டன் வந்து எங்களுக்கு ஆஃப்ன்றது வந்து நாங்க ஆஃப் பண்றது பாருங்க, ஆஃப் பண்றது மஞ்சள் கலர்ல இருக்கு. அப்ப என்ன செய்யணும்? ஆஃப் பண்றது நாங்க அமர்த்தணும்னா ஏசி பட்டன் அமர்த்தணும். எப்படி அமர்த்தணும்? ஷிஃப்ட் கீ இதை அமர்த்தி இதை அமர்த்தணும். ரைட், ஷிஃப்ட் கீயை வந்து நாங்க ப்ரெஸ் பண்ணி தான் இங்க வந்து ஏசி என்ற பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணணும். அப்பதான் இது வந்து ஆஃபா ஆன் பண்றதுக்கு பாருங்க அது கருப்பு கலர்லயே இருக்கு. ஸோ கருப்பு கலர் இருந்துச்சுன்னா அது ஒண்ணுமே இல்லை. டிரெக்டா மாத்தி விட்டீங்கன்னா ஒன் பட்டன் ஒன்னா. ஸோ அந்த மாதிரி இப்ப எங்களுக்கு எங்களுக்கு நாங்க என்ன வந்தது 32 அடுக்கு தானே வந்தது உள்ளுக்கு. அதாவது ஒன்றுங்கள் 5 அடுக்கு தானே. ஸோ ஒன்றுங்கள் 5 அடுக்கு அன்னைக்கு பாருங்க ஒன்றுங்கள் 5க்கு வந்து மஞ்சள் கலர்ல இருக்கு. ஸோ அதுக்கு நாங்க என்ன செஞ்சு கொள்ளலாம்டா ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த மாதிரி போகணும்னா நாங்க என்ன செய்யலாம்னா டைரக்டான இதை வந்து டைரக்டான இதுல வந்து நீங்க அப்படி இப்படியும் போட்டுக்கொள்ளலாம். எக்ஸின் என்னன்னு போட்டுக்கொள்ளலாம். அப்படியும் கீ இருக்கு தானே, அப்படியும் போட்டுக்கொள்ளலாம். அல்லது நீங்க வந்து என்ன செய்யலாம்னா ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்? ஒன் பண்ணி அப்புறம் நம்பர் அடிச்சு 32 அடிச்சு அதுக்கப்புறம் ஷிஃப்ட் கீ அமர்த்தணும். ரைட், ஷிஃப்ட் கீ அமர்த்திட்டு அப்ப மஞ்சள் கலர் ஆக்டிவேட் ஆயிடும். அப்ப ஷிஃப்ட் கீ அமர்த்திட்டு தான் அப்புறம் என்னது மஞ்சள் கலர் ஆக்டிவ் ஆனா தான் இதை அமர்த்தலாம். இப்ப என்ன செய்யணும்? இப்ப இந்த என்னது அடிக்கணும்? என்னன்றது அடிக்கணும். என்னன்றதை அடிச்சுட்டு இப்போ இதில் எக்ஸ் என்னன்றதை அடிக்கணும். இப்போ எக்ஸ் என்னன்றதை அடிச்சுட்டு இப்போ நம்ம கொடுக்கணும். எக்ஸ்ன்றது வந்து எங்களுக்கு 32 தெரியும். இப்போ என்னன்றது நம்பர் என்னன்னு கொடுக்கணும். அப்போ நெக்ஸ்ட் வந்து நம்பர் என்ன கொடுக்கணும். என் வந்து என்னதுங்க 5. அப்புறம் நெக்ஸ்ட் வந்து ஈக்குவல் ஆன்சர் வந்து 2 ரைட். இப்போ இந்த மாதிரி கால்குலேட்டர்ல நீங்க ஷிஃப்ட் கீ யூஸ் பண்ணி பாவிக்கலாம். ஷிஃப்ட் கீ இல்லாம டைரக்டா இப்போ நீங்க ஐபோன் கால்குலேட்டர் எல்லாம் இப்படி பாவிக்கலாம். அதாவது வந்து ஷிஃப்ட் கீ பதிலாக அது இல்லாம இதை நீங்க டைரக்டா அடிச்சீங்கன்னாலே வரும். அப்போ ரெண்டு விதத்துலயும் நீங்க செய்யலாம். ஷிஃப்ட் கீ எழுதி செய்யறது வந்து உங்களுக்கு மார்க்ஸை வந்து என்ன சொல்றது ஃபுல் மார்க்ஸ் தர்றதுக்குரிய வாய்ப்பு கூட. ஸோ அதனால வந்து நீங்க ஷிஃப்ட் கீயை வந்து இதை எப்படி கணிகரியில் டைப் பண்ணலாம்னு எழுதுங்க பார்ப்போம். நிறைய கேள்விகள் இதை மாதிரி கேள்வி எல்லாம் வராது. சும்மா நார்மல் கேள்வி தான் வரும். ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியாக்காக தாரேன். இதை நீங்க சுருக்கி ஆன்சர் சொல்ல தேவையில்லை. கணிகரியில் எப்படி நாங்க டைப் பண்ணுவோம் என்பதை மட்டும் போடுங்கன்னா சரி.
ஓகே, ஃபர்ஸ்ட்டுக்கு என்ன செய்யணும்? ஃபர்ஸ்ட் ஒன் பண்ணணும். ஒன் பண்ணணும். அப்புறம் வந்து என்ன செய்யணும்? பிரக்கெட் அடையாளம் போடணும் சார். இந்த பக்கம் இருக்கிற பிரக்கெட்டை மட்டும் போடணும். ரைட், பிரக்கெட்டின் அடையாளத்தை போட்டு அப்புறம் 12 போடணும். 12 இல்லை. இப்போ இதுல இன்னொரு அடையாளம் இருக்கும். அதாவது வந்து பாத்தீங்கன்னா இது மேல கீழேன்றது டைப் பண்ணணுமே. ரைட், ஆமா. அப்ப மேல கீழே டைப் பண்ணணும். அப்ப அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்கு. என்னன்னா இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்கு, மேல கீழே என்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் ஒன்று இருக்கும். ரைட், அதை டைப் பண்ணலாம். இல்லாட்டி நீங்க வகுத்தல் டைப் பண்ணணும்டா, இப்ப இந்த இடத்துல வகுத்தல் டைப் பண்ணணும்டா கட்டாயம் நீங்க இதுக்குள்ள ஒரு பிரேக்கெட் டைப் பண்ணணும். டைப் பண்ணி தான் வகுத்தல் அடையாளம் போட்டு இதை டைப் பண்ணணும். இப்ப பாத்தீங்கன்னா மேல கீழேன்றதை டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்ப போடணும் என்னது 12 போடணும். ஃபர்ஸ்ட்டுக்கு 12 போட்டுட்டு அப்புறம் என்ன செய்யணும்? எக்ஸின் வர்க்கம் என்ற ஆப்ஷனை போடணும். எக்ஸின் வர்க்கம் என்ற ஆப்ஷனை போடலாம். அல்லது நாம வந்து இப்போ எக்ஸின் இதுல நாம இது வந்து அஞ்சுன்னு போடுறோம். ரைட், அப்போ உங்களுக்கு வேற ஒரு இது வருமா? ரைட், அப்போ எக்ஸின் வர்க்கம் என்ற ஆப்ஷன் அதுல இருக்கும். இப்போ எக்ஸின் வர்க்கம் என்ற ஆப்ஷனை போட்டா இப்போ 12 வர்க்கம்னு வந்துடும். அதுக்கப்புறம் தரேன் விளங்கல. ரைட், அதுக்கப்புறம் வந்து தரேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா தர ஆப்ஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க டைப் பண்ண வேண்டியது 27. அதுக்கப்புறம் இதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா என் இங்கால வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ் டைப் பண்ணணும். இப்ப என் வந்து எங்களுக்கு என்னது 3. ஆகவே இங்க 3 டைப் பண்ணணும். இப்ப என்ன செய்யணும்? கீழே இருக்கிறத டைப் பண்ணணும். இப்ப நாங்க ஓட்டோவா வந்து நாங்க இது போட்டிருக்க வேண்டாம். அது ஓட்டோவா இதுக்கு இது முடிஞ்சதுக்கு அப்புறம் இங்க கீழே வந்துடும். ரைட், அப்ப நாங்க இதை வந்து கீழே தட்டுற மாதிரி டைப் பண்ணணும். அப்ப கீழே தட்டுற மாதிரி டைப் பண்ணணும். என்ன செய்யணும்? இப்ப கீழே நாங்க இதை கொண்டு வந்து போடணும். ரைட், இது வந்து பாத்தீங்கன்னா இங்க நாம 9.51 போடணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து பிரக்கெட்டை போடணும். அதுக்கப்புறம் வகுத்தல் அடையாளம் போடணும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பிரக்கெட் போடணும். இப்ப பாருங்க, நான் இந்த இடத்துல இந்த அடையாளம் போட்டிருக்கேன் தானே, அது இல்லாம வேற விதமா எப்படி செய்யறது? இந்த இதுக்கு வந்து செய்யறேன். ரைட், இந்த பக்கத்துக்கு செய்யறேன். ரெண்டு விதமா நீங்க செஞ்சுட்டு போகலாம். இந்த விதம் இதுக்கு வந்து நான் இந்த மாதிரியும் போட்டுக்கொள்ளுது. அப்ப இந்த இதை வச்சுட்டு இப்ப நான் போட போறேன் என்னது? மேல இருக்கிறது வந்து 16. ரைட், அதுக்கப்புறம் வந்து அதுக்கு நான் போடணும் என் எக்ஸ் இதை டைப் பண்ணணும். பண்ணிட்டு இப்ப எண்ணுக்குரியதை போடணும் 4. அப்புறம் சக 3.1 உடன் டைப் பண்ணிடலாது. ஆகவே 3. அடுத்தது வந்து பாயிண்ட் தசம புள்ளி குத்தணும். அதுக்கப்புறம் 1. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? வகுத்தல் அடையாளம். அப்புறம் 3. அப்புறம் எக்ஸின் எண். அப்புறம் 5. அதுக்கப்புறம் பிரேக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். அப்புறம் ஈக்குவல் சைன் அடிக்கணும். அதே கொள்ளுங்க. இதுக்கு முன்னாடி தந்த கணக்கு இருக்குதானே. இப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த கீழே இருக்கு அந்த கடைசி ஸ்டெப்புக்கு வந்து உள்ளுக்கு கூட்டல்கள் இருக்குல்ல,
அந்த கூட்டல்களை வந்து நாங்க செய்யும் போது நீங்க அந்த இடத்துல வந்து பிரக்கெட் போடுறது நல்லது, ரைட்? இப்போ அதாவது வந்து நான் ரெண்டாவது மெத்தட்ல ஒன்று சொன்னேன் தானே, இப்போ இந்த மாதிரி போட்டு வகுத்தா பிரக்கெட் போட தேவையில்லை, ரைட்? அந்த மாதிரி இல்லாம போட்டோம்னா இப்போ நான் உதாரணத்துக்கு இப்படி இருக்குன்னு வைப்போமே, இந்த வர்க்கம் சக 3 கீழ் வர்க்கமூலம் 5 இப்படி இருக்குன்னா இதை வந்து நாங்கள் என்ன செய்யணும்னா ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த குறியை அடிச்சு இப்போ நாங்கள் இது டைப் பண்ணாமல் நாங்கள் செய்ய போகிறோம்டா இங்கே கூட்டல் இருக்கு, அப்போ கட்டாயம் வந்து நாங்கள் டைரெக்டா இந்த இது இது மூணு முடிச்சுட்டு இங்கே வகுத்தல் போட இயலாது. அப்போ நாங்கள் என்ன செய்யணும்டா திரும்ப இதில் ஒரு பிரேக்கெட் போட்டுக்கொள்வோம். அப்போ பிரேக்கெட் அகெயின் ஒரு பிரேக்கெட், ரைட்? அப்புறம் தான் நாங்கள் டைப் பண்ணணும் 2 அப்புறம் வர்க்கமூலம் எக்ஸ். அப்போ டைரெக்டாக வர்க்கமூலம் எக்ஸ் டைப் பண்ணால் வர்க்கமூலம் 2 வந்துடும், சரியா? சாரி, வர்க்கமூலம் இல்லை, இது வர்க்கம். ஸோ எக்ஸின் வர்க்கம். அப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக எக்ஸின் வர்க்கம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இல்லாட்டி எக்ஸின் என் டைப் பண்ணால் 2 டைப் பண்ணணும். இங்கே எக்ஸின் வர்க்கம் பண்ணால் இங்கே எக்ஸின் வர்க்கத்தை டைப் பண்ணணும். அப்புறம் சக அப்புறம் 3 அப்புறம் இங்கே ஒரு பிரேக்கெட், ரைட்? இந்த பிரேக்கெட்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும், வகுத்தல் அடையாளம் போடணும். அதுக்கப்புறம் 5 அப்புறம் வர்க்கமூலம் எக்ஸ் இந்த உள்ளுக்கு எண் வர்ற மாதிரி, அப்புறம் இங்கால எண்ணுக்கு வந்து 3 அப்புறம் இதுல பிரேக்கெட். இதுக்கப்புறம் தான் சமன் போடணும், ரைட்? அப்ப எங்களுக்கு வந்து உள்ளுக்குள்ளேயே 2 பிரேக்கெட், இங்க இந்த பிரேக்கெட் இந்த பிரேக்கெட் அந்த பிரேக்கெட் நாங்க போட போற பிரேக்கெட் இந்த இடத்துல, ரைட்? இந்த இடத்துல வந்து ஒரு பிரேக்கெட் ஒன்று போடுவோம். நாங்க இதை போடாம செய்தோம்டா, ரைட்? ஃபர்ஸ்ட் 1 அப்புறம் வந்து 375 அப்புறம் இந்த மாதிரி ஒரு குறியீடு போடலாம், ரைட்? சில கால்குலேட்டர்ல வந்து இந்த மாதிரி வர்க்கத்துக்கு வந்து இந்த மாதிரி போடுறோம் நாங்க. அல்லது நீங்க எக்ஸ் வர்க்கம்ன்றதை போடலாம், ரைட்? எக்ஸ் வர்க்கம்ன்றது இருக்கும். அல்லது நீங்க எக்ஸ் இந்த எண்ணாம் எடுக்க போட்டா பக்கத்துல இங்க 2 போடும் அடுத்தது. இங்க எக்ஸ் வர்க்கம் டிரெக்டா இருக்குண்டா எக்ஸ் வர்க்கம் நீங்க போட்டுக்கொள்ளலாம், எக்ஸ் வர்க்கம் போட்டுக்கொள்ளலாம், ரைட்? இந்த 3 ஆப்ஷன் இதுக்கு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க போடணும் பெருக்கல் அடையாளம், அப்புறம் 52 அப்புறம் வர்க்கமூலம், ரைட்? வர்க்கமூலம் டிரெக்டா இருக்கும், ஸோ வர்க்கமூலத்தை போட்டுக்கொள்ளலாம். வர்க்கமூலம் எக்ஸ் இருக்கும், ஸோ வர்க்கமூலத்தை போட்டுக்கொள்ளலாம். அல்லது நீங்க போட்டுக்கொள்ளலாம் என்னது இதுக்கு பதிலாக எக்ஸ் என்னன்னு இருக்கும் போட்டுட்டு இங்க 2 போட்டுக்கொள்ளலாம், ரைட்? அப்படியும் ஆப்ஷன் போடலாம். அடுத்தது ஈக்குவல், ரைட்? இது வந்து முதலாவதுக்கு வரும். நான் முன்னாடி சொன்னதுக்கு வந்து 2க்கு இடையில வந்து எங்களுக்கு பிரக்கெட் இருந்துச்சு, ரைட்? அதாவது வந்து என்ன கூட்டல் இருந்துச்சு. ஸோ 2க்கு இடையில வந்து கூட்டல் இருந்துச்சுன்னா நாங்கள் கட்டாயமாக அந்த பிரக்கெட் போட்டு கொள்ளணும். இப்போ இதுல ஒரு இலக்கம் இதுல ஒரு இலக்கம் இருக்கு, கூட்டல் இருக்கு, அதுக்கு கீழே இப்போ வகுத்தல் செய்ய போறோம்னா பிரக்கெட் போடணும் இதுக்குள்ள. இப்போ இங்க பாருங்க, இங்க பெருக்கல் தான் இருக்கு, ரைட்? அதாவது இங்க ஒரு எக்ஸ்ன்றது இருக்கு, ஒய்ன்றது இருக்கு, இங்க வகுத்தல் ஜட்ன்னு இருக்குது. அப்ப எக்ஸையும் ஒய்யையும் பெருக்கி வகுக்கிறோம் ஜட்டால். இதுக்கு நாங்க பிரக்கெட் போட வேண்டிய அவசியம் இல்லை. என்னடா எக்ஸை போட்டு பெருக்கல் போட்டு ஒய்யை போட்டு வகுத்தல் போட்டு ஜட்டை போட்டோம்னா சரி, ரைட்? எக்ஸ் ஒய் ஜட் நாங்க அந்த மாதிரி போட்டுக்கொள்ளே, ரைட்? அப்ப இப்ப இதை வந்து பாத்தீங்கன்னா ஒன், அதுக்கப்புறம் 751, அப்புறம் வர்க்கமூலம், டைரக்டா வர்க்கமூலம் போடலாம். வர்க்கமூலம் எக்ஸ் பெருக்கல் 85 எக்ஸ் இந்த வர்க்கம், அப்புறம் இதுல வகுத்தல் டைரக்டா போடலாம், பிரேக்கெட் போட தேவையில்லை, மேல பெருக்கிட்டு இருக்கு. ஸோ டைரக்டா வகுத்தல் போடலாம். போட்டு அடுத்தது என்ன போடுவோம், 36 அடுத்தது போடுவோம். இங்கேயும் சில கால்குலேட்டர்ல வந்து எக்ஸ் இந்த 3ஆம் அடுக்குன்றது இருக்கும். அப்படி இல்லாத கால்குலேட்டர் நீங்க என்ன செய்யலாம், இப்படியும் பாவிக்கலாம். இது என் எக்ஸ் பாவிச்சு இங்க 3 போட்டு அப்புறம் சமம்,
அடுத்தது 4வது பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து நாங்கள் என்ன செய்யணும்? 1. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் போடணும் 827. ரைட், தசம் 3 போட்டு விடுறல சட்டன்ட்டு. அப்படி ஒரு தசம் இருக்காது. 0.3. அதுக்கப்புறம் என்ன போடணும்? எக்ஸ் என். அப்புறம் எண்ணின் நம்பரை போடணும் 3. அதுக்கப்புறம் பெருக்கல். அதுக்கப்புறம் 5.41. அப்புறம் அதுக்கு வர்க்கம். இப்போ எக்ஸின் வர்க்கம். அதுக்கப்புறம் வகுத்தல் அடையாளம். அதுக்கப்புறம் 9.74. அடுத்தது ஈக்குவல் சைன். நீங்க கேட்கலாம் 7க்கு ஒரு பட்டி 4க்கு ஒரு பட்டி போடலாமான்னு போடலாம். அதை விட நீங்க டைரக்டா வந்து 7 4 அது ஒரு ஏரியா டைப் பண்ண போறது தானே. 7 4 போட்டுக்கொள்ளலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டுக்கு நாம 1 பண்ணணும். அப்புறம் 1482 டைப் பண்ணணும். அப்புறம் வர்க்கமூலம் எக்ஸ் டைப் பண்ணணும். அப்புறம் பெருக்கல். அப்புறம் 38.75 வகுத்தல் 98.2 ஈக்குவல்.